ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது சமூக நலத்துறைக்கு கீழே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்துக்கு கீழே அலுவலக உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு காலி பணியிடங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 3 விதமான டிஃப்ரெண்ட் ஜாப் ரோல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அலுவலக உதவியாளர், தகவல் தொகுப்பாளர், கணினி இயக்குபவர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 விதமான ரோல் வந்து கொடுத்திருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனான 8th 10th 12th டிகிரி டிப்ளமோ படிச்சவங்க வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஜாப் வந்து சர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் சீக்கரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 11,000க்கு மேற்பட்ட ஜாப் சீக்கர்ஸ், ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய மேனேஜர், ஹெச்ஆர்ஸ் உங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு குரூப் வந்து தேவைப்படும். மறக்காம இந்த ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா ஜாப் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஈஸியா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஈஸியா நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்து பார்க்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் நம்ம எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில இருந்து தான் வந்து இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இத பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். இது எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்ட செயலாக்கத்திற்காக ஒப்பந்த அடிப்படையில் கீழ்காணும் விபரப்படி புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட பணியிடங்களை தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக நிரப்பப்படும் பொருட்டு விண்ணப்பங்கள் கீழ்காணும் நிபந்தனைகளுக்குட்பட்டு பெறப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. என்னென்ன பணிகள் அப்படிங்கிற பார்க்கும்போது அலுவலக உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்க்கு இதுக்கு வந்து 8,000 ரூபாய் சேலரி ரேஞ்ச் வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க 8th மேல என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தகவல் தொகுப்பாளர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 15,000 ரூபாய் சேலரி வந்து கொடுத்திருக்காங்க. அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு டிகிரி அப்படிங்கறத நீங்க வந்து பண்ணிருக்கணும். அதாவது 10th +2 +3 இந்த பேட்டர்ன்ல நீங்க வந்து பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கணினியில் எம்எஸ் ஆபீஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் வந்து அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கறதை கொடுத்திருக்காங்க. கீழ்நிலை தட்டச்சிற்கு ஆங்கிலம் மற்றும் தமிழ் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது நீங்க டைப்ரைட்டிங்ல வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கணினி உதவியாளர், கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம். இந்த ரோலுக்குமே வந்து ஒரு வேக்கண்ட் கொடுத்திருக்காங்க. 15,000 ரூபாய் சேலரி. இந்த ரோலுக்குமே வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 10th +2 +3 இந்த பேட்டர்ன்ல நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்குமே வந்து கணினில வந்து எம்எஸ் ஆபீஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டைப்ரைட்டிங்ல வந்து தமிழும் இங்கிலீஷும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ இந்த ஜாப்புக்குலாம் அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு விகிதப்படி, அதாவது கவர்மெண்டோட நார்ம்ஸ் படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு மொட்டையா வந்து கொடுத்துட்டாங்க. பட் இந்த 18ல இருந்து மினிமம் இவ்வளவுதான், மேக்ஸிமம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணல. கவர்மெண்டோட நார்ம்ஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்ம்ஸ் படினா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். என்னென்ன நிபந்தனைகள் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த எம்ஜிஆரின் சத்துணவு திட்டத்துக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஒரு 3 ரோலுக்குமே வந்து இது முழுக்க முழுக்க உங்களுக்கு தொகுப்பூதியம் அப்படிங்கிற அடிப்படையில வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் வந்து டெம்பரரி ஜாப்பா தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இது எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப் வந்து ஆக்க மாட்டோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்ப பணியிடம் தொகுப்பூதியம் அடிப்படையில் முற்றிலும் வந்து தற்காலிகமானது. இந்த பணியிடம் 11 மாத காலத்திற்கு மட்டுமே வந்து செல்லுபடியாகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 11 மந்த்துக்கு மட்டும் நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடி, நான் வந்து ஃப்ரெஷரா இருக்கிறேன், நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு போறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு ஒரு ட்ரையல் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து டெம்பரரியா ஜாப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எனக்கு வந்து ஒர்க் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் நீங்க தாராளமாக இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். பணி அமர்த்தப்படும் பணியாளர்கள் 200 ரூபாய்க்கான முத்திரை தாளில் ஒப்பந்தம் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதை கொடுத்திருக்காங்க. ஸ்டாம்ப் பேப்பர்ல நீங்க 2 தற்காலிகமா தான் ஒர்க் பண்ண போறீங்க, 11 மந்த்துக்கு தான் ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து அவங்களுக்கு சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. பணி அமர்த்தப்படும் பணியாளர்கள் வேலை திருப்திகரமாக இருப்பின் உரிய பணி தொடர்பான தொடராணையை பெறப்பட்டு 11 மாத காலம் முடிந்த பின் இடைவெளி விட்டு பணிக்காலம் வந்து நீடிப்பு செய்யப்படும் அப்படிங்கறதை வந்து சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த ஜாப்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் கண்டினியூவா ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்பணியிடம் முற்றிலும் வந்து தற்காலிகமானது, எந்த விதமான முன்னுரிமையோ அல்லது பணி நிரந்தரம் செய்யவோ வந்து பாத்தீங்கன்னா முடியாது அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்பணியிடம் அரசு அனுமதிக்கும் காலம் மற்றும் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் காலம் வரை மட்டுமே வந்து அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு அலுவலரின் விதிமுறைப்படி விதிமுறைகள் பொருந்தாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. கவர்மெண்டோடைய ஸ்டாஃப் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய விதிமுறைப்படி இது வந்து செல்லுபடி ஆகாது, பொருந்தாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கும் ஆன்கோயிங்ல. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, 18/2/2025 ஈவினிங் டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5:45க்குள்ள உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. மேற்படி விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மாவட்ட ஆணையரகம் செங்கல்பட்டு 2ஆம் தளம் பிரிவு பி அறை எண் 3 அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. செங்கல்பட்டு மாவட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். இந்த இடத்துல உங்களுடைய போட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ விண்ணப்பிக்கும் பதவி நீங்க என்ன பதவிக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பதவி வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல 10th மார்க் ஷீட்ல வந்து உங்களோட பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல வந்து நீங்க தமிழ்ல தான் வந்து எழுதணும். ஏன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து தமிழ்ல தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்லயே வந்து எழுதிக்கோங்க. தகப்பனார் கணவர் பெயர் நீங்க மேரேஜ் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கலாம். மேரேஜ் ஆகல அப்படின்னா நீங்க அன்மேரிட்ல இருக்கக்கூடியவங்க ஃபாதர் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிறந்த தேதி அப்படிங்கிற இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும். இனம் அப்படிங்கிற இடத்துல நீங்க ஆணா பெண்ணா இல்ல 3ஆம் பாலினமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நேர் வந்து டிக் பண்ணிக்கோங்க. மதம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மதத்தை வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு திருமணமானவரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க எஸ்னா வந்து ஆம்ங்கிறத கொடுங்க. இல்லைன்னா வந்து இல்லைங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வகுப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி நீங்க வந்து ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை நீங்க அப்படியே பார்த்து நீங்க எழுதிக்கோங்க. கல்வி தகுதி அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கணும். நீங்க வந்து ஹைலைட்டா கடைசியா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் கொடுத்தா போதும். நீங்க வந்து கரெக்டா வந்து எழுதிக்கோங்க. தொழில்நுட்ப தகுதி விபரம் தகவல் தொகுப்பாளர் கணினி உதவியாளர் இந்த 2 ரோலுக்கு மட்டும் கண்டிப்பா வந்து தொழில்நுட்ப தகுதி அப்படிங்கிறது வேணும். தட்டச்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட் நீங்க வந்து கண்டிப்பா வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தமிழ் தட்டச்சு இளநிலைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சான்றிதழ் எண் 4ங்கிறத நீங்க என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி தமிழ் தட்டச்சு முதுநிலைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜூனியர் ஜூனியர்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்க கண்டிப்பா வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதர தொழில்நுட்ப தகுதிகள் ஏதாச்சும் வந்து இருக்கு அப்படின்னா அதையுமே நீங்க வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. முன் அனுபவம் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். தொடர்பு முகவரி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அட்ரஸ் வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நிரந்தர முகவரி அப்படிங்கிற இடத்துலயும் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொஞ்சம் கரெக்டா வந்து எழுதுங்க. மெயில் ஐடி வந்து எழுதுங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு கீழே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்ணிட்டு பின்னாடி என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிச்ச சர்டிபிகேட்ஸ், உங்களுடைய ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸ்ல கீழே வந்து உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் மீன்ஸ் வந்து உங்களுடைய கையொப்பமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சுய சான்றிதழ் அப்படிங்கறத நீங்க வந்து கீழே வந்து போட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம போஸ்ட் மூலமா வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை நார்மல் போஸ்ட்டோ அனுப்புற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் குயிக்கா வந்து போகும். நம்மளுக்கு டைமிங் அப்படிங்கிறது இன்னும் கம்மியா தான் இருக்கு. இன்னைக்கு டேட் வந்து 13 ஆகுது. நம்ம 18th வரைக்கும் தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சத்துணவு திட்டத்துக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாப் சீக்கிரா இருக்கீங்க அப்படின்னா நம்ம சோசியல் மீடியா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் அப்டேட்ஸ், டிஎன்பிசி அப்டேட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி இந்த குரூப்ல நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கிற முடியும். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.